லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். திருமாறனை கூப்பிடுங்க. திருமாறன், திருமாறன், திருமாறன். வணக்கம் சார். சாருமதியை கூப்பிடுங்க. சாருமதி, சாருமதி, சாருமதி. வணக்கம். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சாருமதி ஒரு அப்பாவி. கணவனே கண்கண்ட தெய்வமாக நினைத்து வாழ்ந்தவர். ஆனால் சாருமதியின் கணவரான அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறன் தான் ஒரு போலீஸ் என்கிற ஆணவத்தில் தன் மனைவிக்கு தெரியாமல் ஆதிரா என்ற மற்றொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். அதை தட்டிக்கெட்ட சாருமதியை அடித்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். அதிகாரத்தில் உள்ள திருமாறனை எதிர்க்க முடியாமல் நீதி கேட்டு சாருமதி கோர்ட்டை நாடியுள்ளார். அவருக்கு நியாயம் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் திருமாறன் மேல் புகார் கொடுத்திருக்கும் சாருமதி ஒன்றும் அப்பாவி இல்லை. திருமாறன் மனைவியாக இருக்கும் போதே அகிலன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு வீட்டை விட்டு ஓடியவர். அப்பொழுதே சாருமதி எனது கட்சிக்காரரோடு வாழும் தகுதியை இழந்து விட்டார். இந்த வழக்கிற்கு தக்க தீர்ப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்னம்மா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாமே பொய்யுங்கய்யா. ஏய், மரியாதையா உண்மையை சொல். நீ வீட்டை விட்டு ஓடி போகல? சைலன்ஸ், சைலன்ஸ். கோர்ட்ல எல்லாம் இப்படி குறுக்கிட்டு பேசக்கூடாது. யுவர் ஆனர், கேஸை திசை திருப்ப பார்க்கிறார். சாருமதிக்கு காவல்துறையில் பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை. அது விஷயமாக வெளியே போனதை அகிலனுடன் ஓடி போனதாக கதை கட்டிவிட்டார்கள். ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த இதைவிட மலிவான தந்திரம் வேற இல்லை யுவர் ஆனர். மிஸ்டர் திருமாறன், நீங்க சாருமதியை துரத்தின பிரச்சனைக்கு அப்புறம் போகலாம். முதல்ல அவங்க புகாருக்கு பதில் சொல்லுங்க. உங்க மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? சொல்லுங்க திருமாறன். எஸ் யுவர் ஆனர், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணது உண்மைதான். ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு நீங்களே சட்டத்தை மீறினா எப்படி? மனைவி ஏமாத்தலாமா? இல்லை யுவர் ஆனர், நான் ஏமாத்தல. சாருமதி தான் எனக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தலாம். அதனால தான் நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணங்கிறது கடையில் வாங்குற பொருளா? பிடிக்கலன்னா வேற வாங்குறதுக்கு. ஒருவேளை சாருமதி தப்பு பண்ணியிருந்தா நீங்க டைவர்ஸ் தானே பண்ணியிருக்கணும். எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க திருமாறன். அது நீங்க பண்ணது சட்டப்படி தப்பு. சாருமதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். செஞ்ச தப்பு பத்தாதுன்னு நீங்க சாருமதி அடிச்சு வீட்டை விட்டு வேற துரத்தி இருக்கீங்க. இதுக்கே உங்களை ஜெயில போட முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க ஐயா, என் ஹஸ்பண்ட் நல்லவர். இந்த சாருமதி தான் ஏதோ வேணும்னே பழி போடுறா. நீங்க யாரு? யுவர் ஆனர், திருமாறனுடைய இல்லீகல் வைஃப் ஆதிரா.
நோ யுவர் ஆனர், வக்கீல் தப்பா பேசுறாரு. கல்யாணமே இல்லீகல்னா வேற எப்படி சொல்லுவாங்க திருமாறன்? நீங்க திருமாறட்ட கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு சாருமதியின் மனைவி இருக்கிறது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுமா. தெரியுங்க ஐயா. அப்போ நீங்களும் சேர்ந்துதான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கீங்க. இதுல புருஷனுக்கு நல்லவர்னு பட்டம் வேற. பேசாம உட்காருங்கம்மா. நீ என்னமா சொல்ற? ஐயா, எனக்கு நியாயம் வேணுங்க ஐயா. அப்ப ஹஸ்பண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க ஐயா. பின்ன வேற என்னமா பண்றது? அவர் ஏதோ அந்த ஆதிரா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. எனக்கு என்னோட கணவரை விட்டு போக இஷ்டம் இல்லைங்க ஐயா. ஐயா, நான் அவரோட வாழணுங்க ஐயா. அதுதான் என்னோட ஆசை. ஐயா, தயவு செஞ்சு என்ன அவரோட சேர்த்து வச்சிருங்க ஐயா. அவரோட காலடியிலேயே நான் காலம் பூரா கிடப்பேங்க ஐயா. என்ன திருமாறன், நீங்க அடிச்சு துரத்துனதை மன்னிச்சு உங்க மனைவி உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன சொல்றீங்க? எல்லாம் நாடகம் யுவர் ஆனர். என்ன வேணாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தனோட ஓடின ஒருத்தியோட எப்படி என்னால வாழ முடியும்? நீங்க இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. நீங்க ஆதிராவை நினைச்சு ஏமாந்ததெல்லாம் போதுங்க. அவளை உதறிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து வாழலாம். யுவர் ஆனர், இவ போய் சொல்றா. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. சாருமதி கூட வாழ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை திருமாறன். ஏன்னா இல்லீகலா இன்னொரு கல்யாணம் பண்ணி சாருமதி அடிச்சு துரத்தன குற்றவாளி நீங்க. உங்க கூட வாழணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். யுவர் ஆனர், முறையா டைவர்ஸ் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக சாருமதி நல்லவங்களாயிட முடியாது. அகிலனோடு சேர்ந்துக்கிட்டு எனது கட்சிக்காரர் கொலை செய்ய பார்த்திருக்கிறாங்க. திருமாறனோட மாமனாரை கடத்தினாங்க. ஜெயில இருக்கிற அகிலனோட சட்டவிரோதமா போன்ல பேசி சதி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட எப்படி என் கட்சிக்காரர் குடும்பம் நடத்த முடியும் யுவர் ஆனர்? என்ன சொல்றீங்க? புருஷன் கூட வாழணும்னு ஆசைப்படுற பொண்ண கொலை கொல்ல ஆள் கடத்தல்னு சர்வதேச பயங்கரவாதி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. முடிவா என்ன சொல்றீங்க? உங்க கட்சிக்காரர் சேர்ந்து வாழ்வாரா இல்லையா? சான்ஸே இல்லை யுவர் ஆனர். என்ன திருமாறன்? சாரி யுவர் ஆனர். சாருமதி பெண் கொடுமை புகார் கொடுத்திருந்தாலும் தற்போது தன் கணவனுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறார். திருமாறன் அதற்கு மறுக்கிறார். அதனால் இந்த வழக்கை விவாகரத்து வழக்காக மாற்றி ஒத்தி வைக்கிறேன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் திருமாறனுக்கு பெயில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாருமதி, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லங்க ஐயா. சாருமதி அப்ஜெக்ஷன் எதுவும் பண்ணல, அதனால பெயில் தரேன். யுவர் ஆனர், திருமாறன் சாருமதி விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வராத நிலையில் திருமாறன் ஆதிராவை திருமணம் செய்தது சட்டத்தை மீறிய செயலாகும். ஆதலால் அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சாருமதி தரப்பு வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. நடந்த திருமாறன் ஆதிரா திருமணம் சட்டப்படி செல்லாது. எனவே ஆதிரா திருமாறன் மனைவி அல்ல.
சாருமதி தான் உண்மையான மனைவி. ஐயா, ஒரு வேண்டுகோளுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துனதுனால எனக்கு எங்க போறது எங்க தங்குறதுன்னே தெரியலங்கய்யா. எனக்கு யாருமே தெரியாதுங்கய்யா. காப்பகங்கள் இருக்கேம்மா. அதெல்லாம் வேண்டாங்கய்யா. எனக்கு இந்த கேஸ்ல தீர்ப்பு வர வரைக்கும் என் புருஷனோட வீட்லயே என்ன தங்க அனுமதிக்கணுங்கய்யா, ப்ளீஸ். நான் தான் என் திருமாறனுக்கு உண்மையான பொண்டாட்டி. எனக்கு அந்த வீட்ல இருக்க முழு உரிமையும் இருக்கு. ஆனா எந்த உரிமையும் இல்லாதவ அங்க தங்கிட்டு இருக்காளே. நீங்க தாங்க ஏன் ஒரு நியாயத்தை சொல்லணும். இந்த வழக்கு முடியும் வரை சாருமதி திருமாறன் வீட்டில் தங்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாம் போச்சு. எது நடக்கக்கூடாது நினைச்சனோ அது எல்லாமே நடந்துருச்சு. சட்டுப்படி நான் அவரோட பொண்டாட்டி இல்லையா? அப்படி இந்த வீட்ல யாரு யாரு யாரு? ஆதிரா, நீ ஆதிரா அழுற. நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம். ஆனா எனக்காக அவரு இருப்பாரா? இருக்கதான் முடியுமாமா? இனிமே அவரை நான் என் புருஷன்னு சொல்லக்கூடாதா? இல்ல சொல்லதான் சாரு விட்டுருவாளா? சும்மா வந்தப்பவே எனக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா. இனிமே எல்லாத்துக்கும் சட்டம் பேசி என்ன ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாளேமா. ஐயோ அம்மா, நானும் இவரும் வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி கோர்ட்டுக்கு தெரியுமாமா? நான் இவர் மேல வச்சிருந்த பாசத்தை அந்த சட்டத்தால புரிஞ்சுக்கதான் முடியுமா? அப்ப இத்தனை நாள் இவரோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னமா அர்த்தம்? அம்மா, நீ திருமாறனுக்கு பொண்டாட்டியா வந்தது அந்த ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரண்டா. அந்த வரத்தை வாசல்ல வச்சுட்டு சட்டம் கிட்டன்னு சொல்லிட்டு சாபத்தை வீட்டுக்குள்ள வைக்க சொல்றாங்களே, நாங்க என்னம்மா பண்ணுவோம்? சாரு தெளிவா திட்டம் போட்டு காரியத்தை சாதிச்சுட்டா. இது அந்த அகிலனோட சேர்ந்து செஞ்ச சதி. சதியெல்லாம் இல்ல, இதெல்லாம் என்னோட விதி விதி விதி. என் பொறுப்புலயே ஏதோ சாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்பட்ட அன்பு வச்ச யாருமே என் கூட நிரந்தரமா இருந்ததில்ல. என்ன பெத்த அம்மா என்ன பாதையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இருந்த என் அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ புதுசா இருந்த ஒரு உறவையும் அந்த கோட்டையிலன்னு சொல்லிடுச்சு. இனிமே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க எங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க இனிமே நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி இல்லையா? சொல்லுங்க, இனிமே புருஷ பொண்டாட்டி இல்லையா? சொல்லுங்க. அப்ப இந்த தாலிக்கு என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்?
சொல்லுங்க சொல்லுங்க. கோட்டை விடுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் இப்ப இங்க இருக்கிறதா போறதாங்க? சொல்லுங்க. ஆதிரா, ஏன் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சட்டத்துக்கு மனசு இல்லையேம்மா. எங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு அது பாக்கலையே. பேப்பரை காமிச்ச சாருமதிக்கு தானே அங்கீகாரம் கொடுத்துச்சு. எங்க எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நமக்கு நடுவுல ஏதோ வர மாதிரி தோணுதுங்க. நீங்க என்ன விட்டு ரொம்ப தூரம் போறீங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஆதிரா, ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை விட்டுருவேனா? அந்த சாரு விடுவாளாங்க? எனக்கு உங்களுக்கு நடுவுல வந்து உட்காருவாளேங்க. அதுக்கு என்னங்க பண்ண போறீங்க? இப்ப நீங்க சொல்ற பதில்ல தாங்க என் வாழ்க்கையே இருக்கு. சாருதான் உங்க பொண்டாட்டின்னு அந்த கோர்ட் சொல்லிடுச்சு. காப்பாத்த வேண்டிய போலீஸ் அதிகாரியா நீங்க இருக்கீங்க. அப்ப நான் யாருங்க? நான் யாருங்க? இனிமே நீங்க எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆதிரா, அவன் என்ன பதில் சொல்லுவான்? அவனும் உன்ன மாதிரி தவிச்சுட்டு தானே இருக்கான். மதிப்போட இந்த வீட்லயாவது இருப்பாருல்ல. ஆனா நான் எங்க போறது? எங்க போறதுன்னே தெரியலையேமா. ஆதிரா, வார்த்தையால என்ன கொல்லாத ஆதிரா. நான் ஏற்கனவே செத்துட்டேங்க. நான் ஏற்கனவே அரை உசுரோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அந்த தீர்ப்பு என்ன முழுசா கொன்னுடுச்சுங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையேங்க. எனக்கு நான் யாருன்னு புரியலையேங்க. எவ்வளவு கனவுகளோட இருந்தேன், எவ்வளவு சாதனை படைச்சிட்டு இருந்தேன். ஏங்க அம்மா சாகணும், நான் எதுக்குங்க இங்க வரணும்? ஏங்க நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும்? இதெல்லாம் ஏங்க நடக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, ஏங்க நடக்கணும்? ஏங்க நான் உங்க பொண்டாட்டியா இல்லையா? நான் நிக்கவா இல்ல வெளியே போவாங்க? ஆதிரா, யார் என்ன சொன்னாலும் சரி ஆதிரா, நீதான் என் பொண்டாட்டி. கோர்ட்டு சொன்னாலும் சரி, கவர்மெண்டே சொன்னாலும் சரி, நான் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆதிரா. சட்டத்துக்கு வேணா ஆதாரம் முக்கியமா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையோட ஆதாரமே நீதான் ஆதிரா. அந்த சாரு நம்மளை இப்ப தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா நான் அவளோட சதியை முறியடிச்சு இந்த கேஸ்ல ஜெயிப்பேன். அப்போ ஊரறிய சட்டப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். என்ன நம்ப ஆதிரா. ஆதிரா, இது என் குழந்தை மேல சத்தியம்.